வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்ப்போம். என்னடா அம்மா குரல் ஒரு மாதிரியாக இருக்குன்னு எல்லோரும் நினைப்பீங்க கண்டிப்பாக. ஏன்னா ஒருத்தவங்க ஃபோன் பண்ணியே கேட்டாங்க, என்னம்மா உங்கள் குரல் ஒரு மாதிரி இருக்குன்னு. இந்த வெளியில் போயிட்டு வரும்போது தண்ணி எல்லாம் மாற்றி குடித்ததுனால அப்படி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்கிறேன் இல்லையா. டைம் கிடைக்கும்போது இந்த ஃப்ரிட்ஜுக்கு அடியில் கொஞ்சம் நல்லா மொழிகிட்டு ஃப்ரிட்ஜை தள்ளி வைக்கணும். அந்த பின்னாடி ஒரு கம்பி இருக்கும், எங்கள் பழைய மாடல் ஃப்ரிட்ஜ் இது. அதனால் அதிலெல்லாம் கொஞ்சம் ஒற்றை இருக்கும். அதையெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜை தள்ளி வச்சேன். அதுக்குள்ளே அப்பா என்னை வீடியோ எடு, நான் ஃபேனெல்லாம் துடைக்கிறேன்னாரு. ஏன்னா அப்பப்போ டைம் இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் எங்களுக்கு செய்கிறதுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு நல்ல வேலைப்பா. தள்ளி வைக்கும்போது என்ன பண்ணிட்டேன்னா மேலே அப்படி சாய்ச்சிட்டேன், கீழே விழுக தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா மொல்லமாக பொண்ணு பிள்ளைய அழைச்சிட்டு போன மாதிரி மொல்லமாக தள்ளுனேன். ஏன்னா அப்பாவை கூப்பிடலான்னு பார்த்தா அவர் ஃபேனு டியூப்லைட்டெல்லாம் தொடச்சிட்டு இருந்தார். அந்த டைம் கிடைக்கும்போது டக்கு டக்குன்னு வேலையை பார்த்தாதான். அப்புறம் இப்போ விநாயகர் சதுர்த்தி வேறு ஆரம்பிச்சிருச்சு. அதனால் பத்திரிக்கை கொடுக்க செய்ய போயிட்டு வர வேண்டியது இருக்குது. அப்புறம் வேகமாக அடுப்பை கழுவிட்டு இதெல்லாம் எப்போயோ எடுத்த வீடியோ தான், ஆனால் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன். எதுக்குன்னா இந்த சின்னஞ்சிறுசுங்க வெளியில் வேலைக்கு போய் வராங்கள்ல, அவங்களுக்கு வீட்டில் இருக்கிற பெரியவங்க முடிஞ்ச வேலையை செஞ்சால் அவங்க வெளியில் போயிட்டு வர்றவங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும். ஏன்னா இப்போல்லாம் வேலைக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு இந்த ட்ராவல் பண்ணுறதுலையே அவங்களுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போயிடுது. அதனால் ஆனால் நிறைய பெரியவங்க உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்கிட்டயும் சொல்கிறாங்க. பண்ணாமல் இருக்கிறவங்க கொஞ்சம் உதவி பண்ணால் அந்த பிள்ளைங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து குடும்பத்துக்காக உழைச்சி கொஞ்சம் சம்பாதிக்கிறதுக்கு முடியும். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு மட்டும்தான் காசு இல்லை, அந்த அளவுக்கு எதுக்கு எடுத்தாலும் பணம்னு விலைவாசியெல்லாம் ஏறி போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இந்த ஆயில் கேனு நல்லா பிசுன்னு ஆகிப்போச்சு. அதை முதல்ல கொஞ்சம் சோப் போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பல்லு தேய்க்கிற ப்ரெஷ்ஷு அதை வச்சு இதுக்குன்னு வாங்கி வச்சுருக்கேன். இந்த கப்பக்கிழங்கு மேலே அந்த மண் இருந்துச்சுன்னா கழுவுறதுக்கு செய்கிறதுக்கு அதுக்கெல்லாம் இந்த ப்ரெஷ்ஷை தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா தோல் இருக்கும்ல மண், அதனால் இந்த ஆயில் கேனு எனக்கு பிடிக்கும். ஏன்னா நம்ம கழுவும் போது கையை உள்ளே விட்டு கழுவலாம். அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கெட்டிச்சு அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் சில நேரத்தில். அதனால் நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு திருப்பி ஊற்றி வைப்பேன். எதுக்குன்னா நம்ம மிச்ச எண்ணெயை ஊற்றி வைக்கிறோம் இல்லையா, அது ஓரத்தில் போய் சேர்ந்துக்கிறோம். அதே மாதிரி வெளிப்பக்கமும் அப்படி இருக்கும். நீங்கள் கூட ஆயில் கேன் வாங்கினா இந்த பூ டிசைன் போட்டது வாங்கினோம்னா கொஞ்ச நாள்லேயே நம்ம கழுவும் போது டிசைன் போயிடுது. அதே மாதிரி டிசைனாக பள்ளம் மேடுவா அந்த பூ டிசைன் இருந்துச்சுன்னா அழுக்கு போய் ஒட்டிக்கிச்சுன்னா அதை கழுவுறது கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கிறது வாங்கினோம்னா உள்ளே கழுவுறதுக்கும் நல்லாயிருக்கும். வாய் அகலமாக இருக்கிற போது கையை உள்ளே விட்டு கழுவலாம். அதே மாதிரி டிசைன் இல்லாமல் இருக்கும்போது நம்ம கழுவுறது அதாவது தேய்க்கிறது ஒரே மாதிரி வரும், அழுக்குகள் போகும். சரியாப்பா? வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.